என் பொண்டாட்டி சொல்லும், என்னை விட உனக்கு முக்கியமா, எப்போ பார்த்தாலும் அங்கேயே போயிடுறா, அந்த வேலையே பார்க்குறேன். அவரெல்லாம் நீ குறை சொல்லவே கூடாது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே பேச மாட்டாங்க, நீயும் பேசக்கூடாது. அந்த 4 பேர் பேச்சு தான் விஜய் கேட்குறாரு, மற்றவங்க பேச்சு யாரும் கேட்கறதில்ல. விஜய் சார் வந்து அந்த சர்க்கிள் தாண்டி வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிர்வாகியாக உங்களை வந்து பார்க்க முடியல, உங்களோட குறையில கேட்க முடியல இல்லையா? நாளைக்கு மக்களோட குறையில எப்படி கேட்பான்னு கேட்பாங்க. இப்போ கட்சி வந்து இப்போ விஜய் கண்ட்ரோல் இல்லை, புஷியா இந்த மாதிரி இடத்த கொடுத்தாதான் இந்த மாதிரிலாம் நடக்கணும், ஒரு பழியை ஏற்படுத்த முடியும்னு சொல்லி கொடுத்தாங்க. அவருக்கு தெரியுமா? அவங்க பார்த்து ஆள் எடுக்கிறதா உண்டு. இப்போ யார் காசு தராங்களோ அவங்கள வந்து எடுத்துக்கிறாங்க. தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சி யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சாரோட தீவிர பக்தர். அதாவது விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடியே தாண்டியே இவர் வந்து விஜய் சாரோட மக்கள் மன்றத்தில் இருக்கட்டும், இல்லை சமூக சேவையில் வந்து இவர் தீவிரமா விஜய் சாருக்காக வந்து கலை பண்ணி இருக்காரு. இப்போ அவரை நம்ம மீட் பண்ணுவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார், விஜய் சாரோட கட்சி நிலைப்பாடு எப்படி போயிட்டு இருக்கு? அவரோட கட்சிக்கு வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பு, நல்ல நேமு, அவர் வந்தா நல்லா சர்வீஸ் பண்ணுவாருன்ற மன ஆசை எல்லா குடும்பத்துக்கும் இருக்கு. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா 5 பேர் இருப்பாங்க. ஒருத்தங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இவ்வளவு வருஷமா போட்டோம், அவங்க எதுவும் பண்ற மாதிரி தெரியல, நம்ம பையனோட இதுக்கே போடல சார், பையனோட ஆசைக்காக தாவேக்காக போடுறாங்க. ஒரு சில பேர் அவங்க கட்சியே வெறுத்து கூட அறப்போட இன்னைக்கு வந்த புதுசா வர இந்த பையனுக்கு நம்ம எதாவது பண்ணுவோம் சொல்லிட்டு போடுறதுக்கு பெரிய 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 வயசானவங்க, குடும்பத்துல மூத்தவங்க எல்லாருமே வந்து ஆசையோட காத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா எங்க விஜய் என்ன வந்தாருன்னா, நாளைய தீர்ப்பை எப்படி மாத்தணும்னு நினைக்கிறாரோ இந்த நாட்டோட தீர்ப்பையும் மாத்துவாரு. புதுசா ஏதாவது நிறைய நடக்கணும், அவரு மேல மேல நல்லா வரணும். இந்த கட்சியை பத்தி குறை சொல்ற யாருமே குறை சொல்லாத அளவுக்கு இந்த கட்சியை கொண்டு போவாரு எங்க அண்ணன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்கு. விஜய் சார் கிட்ட நீங்க ஆரம்பத்துல இருந்து இருக்கீங்க, விஜய் சாரோட பயணிகள் பார்த்துருப்பீங்க, அவரோட கலைப்பணி பார்த்துருப்பீங்க, ரசிகர் மன்றமா இன்னும் நிறைய நீங்க செஞ்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து உட்கட்சி பூசல் இருக்குதா கேள்விப்பட்டோம். விஜய் சாரோட கட்சியில வந்து உட்கட்சி பூசல் இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து உறுப்பு கொடுக்கல, பதவி கொடுங்கன்னு சொன்னாங்க. அது உங்களுக்கும் சாரும் அப்படின்ற மாதிரி தெரியுது இல்லையா? இப்போ உங்களுக்கு அங்க இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்குறாங்க, எப்படி நீங்க அதுல இருந்து வெளியே? எனக்கு எப்படின்னா, நான் வந்து என்னோட சர்க்கிள்ல நான் 2-3 வாட்டி வந்து தெரியப்படுத்தினேன். அப்ப நான் அந்த மாதிரி ரொம்ப நாளாக இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த இதுல இப்போ இந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து படப்படன்னு பழைய ஆளுங்களை கூப்பிட்டு பேசாம அந்தந்த மாவட்ட தலைவருங்க, அவங்களுக்கு தேவையானவங்க, அவங்க போட்டோ போட்டு பெருசா அடிக்கிறவங்க, அவங்க சொல்றதுல ஆமாம் போடுறவங்க, என்ன அவங்க எல்லாருமே புது ஆளுங்க. பழைய ஆளு யாரும் இல்லை. ஆமா போடுறவங்க சரி, அவங்களுக்கு கை தட்டுறவங்களும் சரி, அவங்களுக்கு போட்டோ பெருசாகிறவங்களும் சரி, எல்லாருமே புது ஆளு. ஏன் இல்ல, இது எப்படி எனக்கு தெரியும்னா, பழைய ஆளுங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, விஜய் அண்ணா போட்டோ பெருசா போடுவாங்க. எங்க புரட்சி இவங்களோட போட்டோவை ஒரு பக்கம் போட்டுட்டு விஜய் அண்ணா போட்டோ போட்டு பண்ணுவாங்க பழைய ஆளுங்க. இன்னைக்கு அந்த ஏரியால புதுசா போஸ்டிங் வாங்குற அவங்க போட்டோ பெருசா போட்டு, அதுக்கப்புறம் குஷியானந்த அண்ணன் போட்டோ போட்டு, அப்புறம் ஆதவ அர்ஜுனா அண்ணன் போட்டோ போட்டு, அதுக்கு முன்னாடி எப்பவுமே வர யூசல் தலைப்பு காமராஜர் அண்ணா அந்த நேமு அது போட்டு பண்றவங்க பழைய ஆளுங்க. அத போடாம பண்றவங்க புது ஆளுங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் யாரு பாஸ். ஆமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏன் அந்த ஏரியா தலைவர் அந்த மாவட்ட தலைவர் அவரோட போட்டோ எல்லாம் பெருசா போடுறாங்கன்னா, எல்லாரும் சின்னதா போடுறாங்க, அந்த பையன் நல்லா பண்றான், அவன் என்ன கூட்டப்போ ஃபங்க்ஷன் பண்றான். ஒரு மாவட்ட தலைவருக்கு 10 வாட்டி கூப்பிட்டு ஒரே ஆள் ஃபங்க்ஷன் பண்ணா அவனுக்கு ஒரு பெரிய போஸ்டிங்கு. அவன்கிட்ட பெருசா எதுவும் எதிர்பார்க்கல, அவனுக்கு போஸ்டிங் போட்டுருது. இன்னொன்னு நல்ல பெரிய ஆளு, அவர் எதுவுமே பண்ண முடியாது, ஆனா அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு 50 பேர் இருக்காங்க, அவரை பிடிச்சி போட்டா நம்ம கட்சிக்கு யூஸ் ஆகும், தூக்கி அவரை போட்டுக்கிறது. அவரு எப்படி உள்ள என்ட்ராவரா அப்படின்னா, அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம். ஒரு பிசினஸ் மூலியமா நம்ம ஒரு கட்சியில இது வரைக்கும் நமக்கு அந்த ஆசை இல்லை. தாவேக்காக நம்ம போய் சேர்ந்தோம்னா நம்ம பிசினஸையும் பார்த்துக்கலாம், நம்ம நிறைய சப்போர்ட் கிடைக்கும், இவங்களை நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வராங்க. பணம் நிறைய கொடுத்தா சொல்றேங்க இல்லைங்க, இப்படிலாம் அவங்க பிசினஸை பார்த்துக்கிறதுக்கு தாவேக்கா தேவைப்படுது.
அவங்களோட அந்தஸ்தை வளர்த்துக்கிறதுக்கு தவக்கா தேவைப்படுது. அவங்கள பாத்தீங்கன்னா சாதாரணமா ஆமா அவருக்கு 2 3 ஆட்டோஸ் இருக்குது, நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க போய் அவர் தாவேக்கால இருக்காரு அப்படின்னு சொல்ற ஆசை அவருக்கு வருது. என்ன இனிமேல் அப்படி கூப்பிட்டு இருந்தாங்கல்ல, நான் கஷ்டப்படும் போது இனிமேல் நான் அப்படி கூப்பிடக்கூடாது, நானும் எல்லாருமே கார்ல போகணும், நானும் கட்சிக்காரன், என்கிட்ட பணம் இருக்குல்ல, நம்ம அந்த கட்சிக்கு ஏதாவது கொடுத்து அவங்களோட இருப்போம், அந்த கட்சியில சேருவோம், இப்படி வந்துடுறாங்க. ஆனா இந்த கடைசி வரைக்கும் ஆரம்ப காலத்துல இருந்து இருந்தவங்க எப்படி கீழே போனாங்க அப்படின்னா, கட்டவுட் வைக்கிறது, கண்ணு முழிக்கிறது, வேலை வெட்டி விட்டு வேலை செய்யறது, அவரை வளர்க்கணும், அண்ணனை பத்தி யாராவது குறை சொன்னா அடிக்கணும் அப்படின்ற ஒரு வெறித்தனமான ஒரு இதெல்லாம் இருக்கும். அப்படி வளர்ந்தவங்க. இவங்க அப்படி வளர்ந்தவங்க கிடையாது. இவங்க இதுக்கப்புறம் வளரணும்னு நினைக்கிறது எப்படி வளரணும்னா, அந்த தாவேக கட்சியில நம்ம இணைச்சிக்கணும். இணைச்சிட்டோன்னா கார்பரேஷன் மேட்ரு, கவர்மெண்ட் மேட்ரு எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க ஏதாவது பார்த்து காசு கொடுத்துருவோம். கேட்டா அவரு இவரு வந்திருக்காருப்பா, தாவேகால இருக்காருப்பா, அவருக்கு பெரிய தொழிலதிபர்ப்பா அவர், அப்படி சொல்லி ஒரு பேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனா அந்த தொழிலதிபர் விஜய் அண்ணா வந்து ஒரு மீட்டிங் போடுறாரு, ஒரு முக்கியமான மீட்டிங், அது அவசியம் அவர் வரணும், எல்லாருமே வரணும், அந்த மாவட்ட தலைவர் எல்லாருமே வரணும், அந்த இதுல தாவேகால இருக்க முக்கியமான ஆளுங்க எல்லாமே வரணும்னு மீட்டிங் போடும்போது அவர் வரமாட்டாரு. யாரு? அந்த புதுசா பதவி போட்டவரு வரமாட்டாரு. நம்ம தான் காசு கொடுக்குறோம்ல, அப்புறம் என்ன, நம்ம எதுக்கு நம்ம அந்த வேலையை பார்ப்போம், அதுல பல கோடி வருது அப்படி பார்ப்பாரு. பணம் கொடுத்துட்டு நம்மளால அப்படி பார்க்க மாட்டாரு. சைக்கிள் மிஷின் போறவனா இருந்தாலும் சரி, கூலி வேலை செய்யறவங்க சரி, ஏய் நீங்க நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படி சொன்னா பொண்டாட்டிகிட்ட சண்டை போடுறது, அவங்க அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு அங்க போய் உட்காருறது. ஒரு செகண்ட் அவர் முகத்தை பார்க்கணும். அவருக்கு முகத்துக்காக வேலை செய்யல, அவர் உள்ள வந்தாரு ஒருத்தர் கார்ல மின்னு அவர் முகத்துக்காக வேலை செய்யல, அந்த கட்சியில இணைச்சிக்கணும், பிசினஸ பாத்துக்கணும், ப்ராப்ளம் வந்தா சால்வ் பண்ணிக்கணும் அவங்கள வச்சு. இப்படிதான் உள்ள வராங்க. விஜயனுக்காக நான் வந்து போராட்டம் பண்ணுவேன், அது செய்வேன், இது பண்ணுவேன், மக்களுக்கு அதை செய்வேன், கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் இப்ப வர்ற மாவட்ட தலைவர் எப்படி உருவாகுறாங்கன்னா, அப்பத்திருந்தே பசங்களை கரெக்ட் பண்ணி வேலை வாங்கிக்கின்னு, அந்த பசங்க இன்னும் வேலை வாங்கிக்கின்னு, நான் உனக்கு இந்த போஸ்டிங் போறேன் அந்த போஸ்டிங் போறேன்னு சொல்லிட்டு அதுங்கிட்ட ஆசையை வளர்த்து அதுங்களை வேலை செய்ய விட்டு இவரு அப்படியே கெத்தா போயிட்டு கெத்தா வருது. இவரு வந்து விஜயண்ணனுக்காக இறங்கி மக்களுக்கு இந்த ஏரியால இது இல்லை, அது பண்ணலாம், இது பண்ணலாம் யோசிக்கிறது கூட கிடையாது. நீ யோசிக்காதத நான் யோசிக்கிறேன், அதான் மேகலாமன். இன்னை வரைக்கும் இந்த 27 வருஷமா என்னை பத்தி கவலைப்படல, என் குடும்பத்தை பத்தி நான் கவலைப்படல. எப்ப கல்யாணம் ஆச்சோ அப்பவே கோபத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன், எது நல்லது அதை எடுத்துக்கிட்டேன், எது கெட்டதோ அதை விட்டுட்டேன். ஆனா விஜயண்ணனை விடவே இல்லை. என் பொண்டாட்டி கேட்டா சொல்லுவேன், என் பொண்டாட்டி சொல்லும், என்னை விட உனக்கு முக்கியமா, எப்பலாம் அங்கேயே போயிடுற, அந்த வேலையை பாக்குற, அதை பண்ற இதை பண்ற அவருக்காக அப்படின்னு. உன்னை கல்யாணம் பண்ணி எனக்கு 6 வருஷம் ஆகுது, அவரை ரசிகனா ஏத்துக்கிட்டு 27 வருஷம் ஆகுது, அதனால நீ குறுக்கிடக்கூடாது. உன்னோட வேலை என்ன, நான் என்ன பண்ணணும், உனக்கு என்ன செய்யணும் அதை சொல்லு, செய்யலையா அதுக்கு பதில் கேள்வி, என்கிட்ட பதில் இருக்கு. அவரெல்லாம் நீ குறை சொல்லவே கூடாது, எங்க வீட்டுல இருக்கிறவங்களே பேச மாட்டாங்க, நீயும் பேசக்கூடாது. உங்களை மாதிரி ஏதாவது சூளை மேகநாதன் மாதிரி பல பேர் வந்து விரக்தியில் இருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து டைரக்டா வந்து விஜய் சார் மீட் பண்ணி இது மாதிரி நம்மளோட சார்பா வந்து கோரிக்கை, அதாவது எனக்கு வந்து அந்த ஆசை நிறைய இருக்கு. அந்த மாதிரி என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க, நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. யாரையுமே வந்து அங்க ஒரு பெரிய காம்பவுண்ட் ஒன்று போட்டு வச்சுக்கின்னு அவங்களுக்கு பிடிச்ச ஆளை மட்டும் அந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க உள்ள விடுறது. தயவு செய்து விஜய் அண்ணன் வந்து எங்களை கூட்டு பேசணும், ஒரே ஒரு வாட்டி எவ்வளவு பேர் இருக்கிறீங்க ஒரு மீட்டிங் போட்டு அவ்வளவு பேரை வாங்க என்ன பாருங்க. ஏற்கனவே பார்த்தவங்களாம் வர வேணாம், யாரெல்லாம் பார்க்காம என்னை பார்த்து நிறைய விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறவங்களாம் வாங்கி அதை ஒரு பெரிய நோட்ல அவர் எழுதினாருன்னா நிறைய விஷயம் தெரியும். அவங்களோட ரெக்கார்டெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். அவர் இதுக்குன்னு ஒரு 10 நாள் ஒதுக்குனாருன்னா சூப்பர். இந்த கட்சி மாபெரும் சக்திய எப்படியாப்பட்ட யார் என்ன சொன்னாலும் இந்த கட்சியை நெருங்க முடியாத அளவுக்கு பண்றதுக்கு உயிரியே கொடுக்குற அளவுக்கு இந்த தாவேகால நிறைய பேர் இருக்காங்க. அதுல நானும் கூப்பிட்டு பேசணும். இப்ப இருக்க யாரை கூப்பிட்டு பேசல, இதுதான் இந்த கட்சியோட குறை.
இந்த கட்சியில இருக்கிற மூத்த தலைவருங்க கூப்பிட்டு பேசினா கூட ஓகே தான். அண்ணன் நீங்க பேசினாலும் ஓகே தான். இப்ப விஜய் சார் வந்து பாக்குறதுக்கு ஒரு சிலர் வந்து தடுக்கிறாங்க. அந்த தடுப்பை அவர் உடைக்கணும். அது யாரு வெளிப்படையா சொல்ல முடியுமா? அது தெரியலங்க. அங்க ஒரு பெரிய டீம் இருக்காங்க. அது அவங்கள மீறி நம்ம போக முடியாது. விஜய் அந்த சர்க்கிளுக்குள்ள மாட்டி வெளியில வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி அந்த 4 பேர் பேச்சு தான் விஜய் கேட்கறாரு, மத்தவங்க பேச்சு யாரும் கேட்கறதில்ல. விஜய் சார் வந்து அந்த சர்க்கிள் தாண்டி வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து ஒருத்தர் 4 பேரு 5 பேரு 6 பேரு நீங்க சொல்றீங்க. அது ஏன் தான் அது என்னதான் நடக்குது? ஏன் நம்ம மேல மேல போறோம்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு பின்னாடி பக்கம் யாரோ ஒரு 50 பேர் திட்டுற மாதிரி கேக்குது. அது என்னன்னு பாப்போம்னு சொல்லி அவர் பார்க்கலாம். அதுதான் என்னன்னு தெரியல. அண்ணன் பார்க்க மாட்டாரு. அதான் மனசு கஷ்டமா இருக்கு எனக்கு. இல்ல இப்ப கட்சி தலைவனா மக்களோட மக்களா இருக்கணும். அவரா வந்து கட்சி ஆமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்ப நிர்வாகியா உங்களை வந்து பார்க்க முடியல, உங்களோட குறையில கேட்க முடியல இல்லையா? நாளைக்கு மக்களோட குறையில எப்படி கேட்பாங்க? மக்களோட குறைய கேட்காம போற அளவுக்கு அவர் ஆள் கிடையாது. மக்களை அடிக்கடி பார்க்கணும்னு சொல்லிட்டுதான் சினிமாவை 2.5 மணி நேரம் அந்த சம்பளத்தை ஒதுக்கிட்டு இந்த கட்சிக்கு வராரு. இந்த கட்சியை ஏற்படுத்தினாரு. இந்த கட்சி மூலியமா பல பேருக்கு பல நல்லதை பண்றதுக்காக தான் இதுக்கே வராரு. சந்திக்காமலாம் இருக்க மாட்டாரு. கண்டிப்பா சந்திப்பாரு. சந்திச்சாதான் அவரு ஒரு எங்க அண்ணன், எங்க தாவக தலைவர், தமிழக வெற்றிக தலைவர், கண்டிப்பா எல்லாரும் சந்திப்பாரு. ஆனா அவர் மேல குறை சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் என்னன்னா நீங்க கேட்ட ஒரு விஷயம், பழைய ஆளுங்க ஏன் அங்க போய் அவரை பார்க்க முடியல அப்படின்னா, அன்னைக்கு கூட மாசம் அவரு எங்களை கூட்டு பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப அதெல்லாம் கிடையாது. எல்லாம் மாறிடுச்சு. இப்ப அந்த நிலைமையே கிடையாது. அப்படி உள்ள போய் நாங்க பாக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய ஆள் ரெக்கமெண்டேஷன் தானே உள்ள போக முடியுது. பணம் வேணும். ஆமா, அந்த 6 பேர் 5 பேரை தாண்டி போகணும். அப்படி பணம் எனக்கு பணம் செலவு பண்ணி போய் பாக்கணும்ன்ற இது நமக்கு அவ்வளவு வசதி இல்ல. பிஜேபி ஒருத்தர் வந்து இப்ப தாவகளை சேர்ந்திருக்காங்க, அவங்க பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்படின்ற மாதிரி இப்ப உங்களை மாதிரி அடிமட்ட தொண்டர்கள் வந்து கஷ்டப்படுவாங்கல்ல? கஷ்டப்படுவாங்கன்றத விட ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்னடா நம்ம அண்ணன் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. பட் எனக்கு அந்த வருத்தம் இல்லைங்க. எனக்கு அந்த பதவியெல்லாம் கொடுத்தா நான் வேலை செய்யலாம் இல்லைங்க. நான் உண்மையான ரசிக்கங்க. ஏன்னா அது உடம்புலயே ஊறி போச்சு. விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லி ஊறி போச்சு. எனக்கு பணம் கொடுத்துதான் நான் போய் அவங்களுக்கு நல்லது பண்ணலாம் கிடையாது. நான் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு பதவி கொடுத்தாதான் நான் பண்ணுவேன்னு சொல்லலாம், பண்ண மாட்டேன். என்ன இதுல பண்றேன், இந்த வணிகர் சங்கத்தை வச்சு நான் பண்றேன். அந்த மாதிரி எங்க அண்ணனோட இதுல என்ன கூப்பிட்டு எனக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்க ஏரியால எனக்கு இன்னைக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. ஏன் மேகனா என்ன வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீயும் அமைதியா இருக்கிற, அவங்களும் அமைதியா இருக்கிறாங்க. எலெக்ஷனும் நெருங்குது, நீ என்னதான் பண்ண போறேன்னு என்ன கேட்டாங்க. எனக்குன்னு ஒரு வேலை வரும், கடவுள் கொடுப்பாரு. விஜய் அண்ணனுக்காக நீ வேலை செய்யணும். அந்த வேலையை நான் கண்டிப்பா செய்வேன். என்னை யாரும் வந்து குறை சொல்ல முடியாது. அப்படி என்னை பார்த்து யாராவது குறை சொன்னாங்கன்னா கடவுள் பார்த்துப்பார் சொல்லிட்டு நான் பாட்டு என்னோட வழியில போய் நிற்கிறேன். நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எதுக்கும் வளைஞ்சு கொடுக்குறது இல்லை. புரியுதுங்களா? ஆனா இன்னைக்கு புதுசா வந்தவங்களாம் நினைக்கலாம், இல்லப்பா நம்ம தான் கெத்து, நம்ம இப்ப இன்னைக்கு வட்டசேல அடுத்தது அதுவாயிடும் இதுவாயிடும் அப்படின்னு ஆசைலாம் நீ நினைக்கலாம். ஜனங்க நினைக்கணுமே. சரி, தாவேக்கால சேர்ந்து நீ எவ்வளவு வருஷம் இருக்கும்? 10 வருஷம் இருக்குமா? உன்னை எவ்வளவு பேருக்கு தெரியும் நீ என்னென்ன பண்ணிருக்க இந்த 10 வருஷத்துல? ஒன்னே ஒண்ணு எடுத்து காட்டு பார்க்கலாம். சரி, 2 வருஷமா பண்ணிருப்பியா? ஏதாவது ஒரு ஆதாரம் காட்டு. அன்னைக்கு பண்ண நான் இன்னைக்கு காட்டுமா? நான் காட்டுமா? நீ என்ன பண்ணுவ? மிஞ்சி மிஞ்சி பண்ண ஒரு படம் வந்தா பேனர் வைப்ப, பால் ஊத்துவ, அதானே பண்ணுவ. எனக்கு சொன்ன அறிகுறி எல்லாம் வேற. கை தட்டுறது, பால் ஊத்துறது அதெல்லாம் கிடையாது. கண்ணு தெரியாதவங்களுக்கு அந்த ஸ்டிக்கு பிராண்டடு 25 பேரு கொடுத்தேன். ராகவேந்திரா கல்யாணம் சார், ரஜினி சாரோட கல்யாணம் சார் நடந்தது வாரிசு படத்துக்கு. ஓகே. அதுக்கப்புறம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்க நீங்க? ஆமா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பணம் வரும்போது அன்னதானம் பண்றது, ஸ்கூல்ல போயிட்டு பசங்களுக்கு நோட்டு வாங்கி கொடுக்கறது, வயசான ஆசிரமத்துக்கு உதவி பண்றது, நிறைய சோசியல் சர்வீஸ். இதெல்லாம் வந்து விஜய் சார் தெரியும் தானே? நீங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் விஜய் சார் தெரியும் தானே? பாதி தெரியும், பாதி தெரியாது. அனுப்பிச்சு விட்டாச்சு, சம்பந்தப்பட்ட ஆளுக்கு எல்லாமே அனுப்பிச்சு விட்டாச்சு. அது பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல. இது குறித்து அவர் வந்து உங்களை கூப்பிட்டு பாராட்டு அப்படின்னு. அது இல்லாம எங்க ஏரியால பாத்தீங்கன்னா ரோடு போட வச்சிருக்கேன். புதுசா 2 கிலோமீட்டருக்கு புதுசா ரோடு போட்டு லைட்டு, புது லைட்டு போட்டு, அப்புறம் ஒரு இடத்துல கூட எங்க காவா தண்ணி நிக்காது, நின்னுதுன்னா அடுத்த 1 மணி நேரத்துல அதை கிளியர் பண்ணிடுவேன். பக்கத்துல இருந்து வேலை பார்ப்பேன். ஆனா இன்ன வரைக்கும் என்ன பாக்குறவங்க எல்லாம் அந்த இதை மறந்துட்டாங்க. பாதி பேர் விஜய் ரசிகர்கிட்ட போய் தமிழ்நாடு வணிகர் சங்கத்துல மத்திய சென்னை மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் மேகநாதன்,
தினப்பால் பையன், இந்த இப்படிதான் அடையாளம் மாறிடுச்சு. நேமு. ம், ம், எங்க அப்பா பேரு. பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பரை திமுக எங்க அப்பாலாம். ஆஹா. அப்பா திமுக, நீங்க வந்து தாவேக்கால இருக்கீங்க. ஆமா. ஆனா ஆரம்பத்துல இப்ப எங்க அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல, யாருமே இல்ல. எங்க வீட்டுல எங்க ஃபேமிலி மட்டும் தான் இருக்கிறோம். இப்ப எல்லாருமே எனக்காக அப்படியே தாவேக்காக மாறிட்டாங்க. சரிங்க சார். இப்போ வந்து அவங்க மாறலனாலும் நான் மாறிதான் ஆகணும். ஆனா அது அவர் கூட இருந்து இத்தனை வருஷமா பண்ணதை விட அப்பெல்லாம் நான் விளையாட்டா அப்படியே சம்பாரிச்சோம், ஜாலியா சுத்தி இருந்தோம். அப்படியே இருந்த கண்டத்தை போய் எப்ப இந்த மன்றத்துக்குள்ள நான் சேர ஆரம்பிச்சேன் 27 வருஷத்துக்கு முன்னாடி, அப்பத்துல இருந்தே எனக்கு அந்த சர்வீஸ் பண்ற அந்த எண்ணம் வந்துச்சு. ம், அந்த சர்வீஸை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி, அப்ப அதிகாரிகிட்ட வேலை வாங்குற அளவுக்கு எனக்கு பவர் கிடையாது. படம் வந்தா நேரடியா போய் ஒரு ஸ்டேஷன்ல போய் பர்மிஷன் லெட்டர் கொடுத்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் பண்றேன் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணிடுவேன். இப்போ வேற மாதிரி ஆயிப்போச்சு. வணிகர் சங்கத்துல பவர் ஜாஸ்தி ஆகி போச்சு. நிறைய கடைக்காரங்க சப்போர்ட்டு. ஃபுல்லா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வணிகர் சங்கத்துல எல்லா காலத்துலயும் என்னோட போட்டோ இருக்கும். அதுக்கு இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இந்த இடத்துல உட்காந்து பேசுறேன், மேகனான எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னா, ம், ம். அதுக்கு முழுக்க முழுக்க முக்கியமான காரணம் எங்க சவுந்தரராஜன் ஆச்சி, ம், அவரு அம்ஜி சரவணன், ஓகே. மாநில இளைஞர் அமைப்பாளர். நான் இப்போ இவங்கதான் காரணம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும், ஒவ்வொருத்தனும் ஓட்டு போடுறது அவனோட விருப்பம். ம், ம். நீ இவருக்குதான் போடணும் அப்படின்னு சொன்னா போட மாட்டான். உன் இஷ்டம், நீ யாருக்கு வேணா போடுன்னு சொல்லுங்க, அவன் அங்கதான் போய் போடுவான். அதே கரெக்ட். இது நான் பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப தாவேக்கா கட்சியில வந்து அதிகாரம் வந்து மாறிடுச்சு, அதனால வந்து உங்களை மாதிரி ஒரு சிலர் வந்து ஒதுக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ம். இப்ப கட்சி வந்து இப்ப விஜய் கண்ட்ரோல் இல்ல, புஷியா அதாவது விஜய் அண்ணன் ஒதுக்குறாருன்றது தப்பு. அவரு ஒதுக்கல. அவரு என்னைக்கும் யாரையும் ஒதுக்க மாட்டார். ஒதுக்கி இருந்தாருன்னா இன்னைக்கு இவ்வளவு பேர் கூட்டத்தை அவர் சந்திச்சிருக்க முடியாது. கரூர்ல பாத்தீங்களா எவ்வளவு பேர் கூட்டம். அந்த கூட்டத்துல இந்த மாதிரி இடத்த கொடுத்தாதான் இந்த மாதிரிலாம் நடக்கணும், ஒரு பழியை ஏற்படுத்த முடியும்னு சொல்லி கொடுத்தாங்க. அவருக்கு தெரியுமா? அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா இத போய் பார்க்க வேண்டியவங்க யாரு? கூட இருக்கிறவங்க போய் பார்க்கல. ஒண்ணும் இல்ல, ஒரு அந்த கொடி ஒண்ணு வச்சிருந்தாங்கல்ல போஸ்ட், அது கீழே வந்து அது எவ்வளவு மனசு கஷ்டப்பட தெரியுமா? நானு என்னடா இப்பதான் அண்ணன் முதல்ல ஆரம்பிக்கிறாரு, இது கீழே வந்து இவ்வளவு அசிங்கம் பத்துச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டேன். ஒரு விஷயம் பண்றேன்னா அதோட சாதாரணமா வந்து நாங்க என் வீட்டானே நான் ஒரு பைப்பு நெட்டு வைக்கும் போது 4 அடி காங்கிரீட் போட்டு நிக்க வச்சேன். 100 அடி பைப்பு. எவ்வளவு பேர் பதவியில இருக்காங்க போய் ஒரு பார்வை பார்த்துருக்கலாமே. அது எவ்வளவு பேர் கெட்ட பேரை உண்டாகிச்சு. அது எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. என்னோட மனசு கஷ்டம் சொல்லதான் முடியுமே தவிர நான் போய் எல்லாம் செயல்பட முடியாது. என்னோட செயல்பாடெல்லாம் வந்து எனக்குள்ள என்னோட சர்க்கிள்ல நான் பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் எங்க ஏரியால பண்ண முடியல, எங்க ஏரியால பண்ணிட்டு பார்த்துட்டு சில பேர் என்ன பண்றாங்க, எங்க ஏரியால இது மாதிரி இருக்கு, நான் வரேன், போன் அடிங்க. அது ஏதாவது ஒரு நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்றேன், ஒரு இடத்துக்கு போறேன். நம்ம சாலிகிராமம் வந்து தமிழ்நாடு முழுவதும் அண்ணாச்சி கூட இருக்கிறதுனால தமிழ்நாடு முழுவதும் எங்க தப்புனதாலும் நான் கேட்பேன். என்ன வந்து ஒரு கவுன்சிலர் கேட்டார், நீ வீடு எங்கே இருக்கிற, இந்த ஏரியால இருந்தா உனக்கு என்னப்பா அப்படின்னு. நீங்க இந்த ஏரியா கவுன்சிலர், நியாயமா அதை நீங்க தான் பண்ணணும். நான் தமிழ்நாடு வணிக சங்கத்துல இருக்கேன். தமிழ்நாட்டுல எங்க தப்பு நடந்தாலும் நான் கேட்பேன். நல்லது பண்றதுக்கு யார் வேணா பண்ணலாம், அது நான் பண்ணுவேன். தப்பா இருந்தா மன்னிச்சு நான் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு எங்க ஏரியால எங்க வீட்டுல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அரும்பாக்கத்துல 2 பக்கமும் ரோட்ல குப்பையை பறக்க வச்சிருக்கானுங்க, குப்பை தொட்டியை வச்சு வச்சுக்கிறானுங்க. ஒரே ஸ்மெல்லு, பயங்கர பூச்சி ஈச்சி எல்லாம் சூழமேடு காந்தியோட முனையில. அப்போ குழந்தைங்களாம் அந்த வழியா தான் ஸ்கூலுக்கு போகுது. உடனே போட்டோ எடுத்தேன், அந்த குப்பை தொட்டியும் அந்த ரோடையும். நேரா கார்பரேஷனுக்கு போனேன், ஏகிட்ட சொன்னேன். அப்புறம் வடச்சலாவுக்கு போன வச்சேன். எனக்கு என்ன பண்ணி ஏது பண்ணல, நான் அங்கதான் நிக்கிறேன், எனக்கு வேற குப்பை தட்டி வச்சு வைங்க, அதை கிளீன் பண்ணுங்க, ஃபுல்லா பெருக்கி எடுங்க அப்படின்னு. அப்புறம் அங்க இருந்த கடைக்காரங்களாம் பார்த்தாங்க. நீங்க தமிழ்நாடு வணிக சங்கத்துல இருக்கீங்களா, இவரு அண்ணாச்சி கூட பார்த்துருக்கேன் டிவில அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கூட இருக்கிற அந்த தைரியம், அவர் கொடுத்த அந்த சப்போர்ட்டு, எங்க அம்ஜி சரவணன் ஆதரவு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பண்ணிட்டு இருக்கேன். எப்ப எங்க பார்த்தாலும் உடனே முடிவு. அது அப்புறம் பண்றேன், 1 ஆர்கனைஸ் பண்றேன், 2 அப்ப அந்த இடத்துல. ஆனா சாயந்தரமா ஆனா தப்பிச்சிடுவாங்க. காலையில பார்த்தா அப்பயே வந்து வர வச்சிருவேன். நான் அந்த சாயந்தரத்துக்கு மேல தான் டியூட்டி மாறுதில்ல, அதை அப்படியே தள்ளி போட்டுருவேன்.
இப்ப நீங்க வந்து தொடர்ந்து மக்களுக்காக உள்ள சேவை செய்யறீங்க இல்லையா? இப்ப உங்க ஏரியால தாவேக்கா எப்படி இருக்கு? எங்க ஏரியால பாத்தீங்கன்னா ம். தாவேக்கா பொறுத்த வரைக்கும் நல்ல மூவிங் தான். அஹ், பட் யாருக்கு பண்ணலாம், என்ன பண்ணலாம், இவங்க ஏதாவது விட்டு விட்டாலும் போயிடுறாங்க, அஹ், அவங்க ஏதாவது கெட்டு குத்தாலும் போயிடுறாங்க. அது இயல்புதான். பட் ஆனா ஆனா அது அதை வந்து தாண்டி இயல்பு தான். ஆமா. ஆனா தாவேக்கால வந்து பெரிய ஆளுன்னு சொல்ல போனா என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, ம், ம். பழனின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர். அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பட் என்னையும் கொஞ்சம் கண்டுக்கலாம். அவர் வந்து செயல்குழு தலைவரா போட்டிருக்காரு, தான் மனசு ஓகே. கஷ்டமா இருக்குது. கொஞ்சம் மாத்தி போட்டாருன்னா பழைய மாதிரி ஃபீல்டு ஒர்க் பண்ணுவேன், அவருக்கும் நல்ல பேர் வாங்கி தருவேன், ம், ம், ம். விஜய் அண்ணனுக்கும் நல்ல பேர் வாங்கி தருவேன். ஆனா அது கண்டுக்கிற மாதிரி தெரியல. சரி நம்ம பண்ணிட்டு இருப்போமே, சொன்னா பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்ப ஆனா உண்மைதான் அது. தாவேக்கா வந்து அதிகாரம் வந்து கைமாறின்னு சொன்னாங்க, அது உண்மையா? என்ன இப்ப அதிகாரம்? விஜய் சார் இருக்கிற அதிகாரம் வந்து இப்போ புஷி ஆனது, இப்போ ஆதவர்ஜன் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்து ஆள் எடுக்கிறதா உண்டு. இப்போ ம். யார் காசு தராங்களோ அவங்கள வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க வந்து உள்ளார அங்கீகாரம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல. ஆமா, அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்ப அது உண்மைதானப்பா? அது கட்சிக்கு கெட்ட பேர் தானே. கட்சி கெட்ட பேர் தான். பட் அது உண்மைதானப்பா? ஆதவர்ஜன் கண்ட்ரோல் தான் இருக்கா கட்சி அப்ப? உள்ள இருக்கவங்க அவரு தப்பு பண்ண மாட்டாருங்க. இல்ல அவர் விஜய் தப்பு சார் பண்றவர் கிடையாது. விஜய் வந்து விஜய் அண்ணன் வந்து தப்பு பண்றவர் கிடையாது. ஆமா ஆமா அவர் கூட இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு தேவையான ஆளை கூட கூட வச்சுக்கிறது, வச்சிருக்காங்கல்ல. அவருக்கு என்னென்ன வேலை பண்றாங்களோ அவங்களுக்கு கூட வச்சுக்கிறது. இப்ப தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்ப ஆதவர்ஜனை கூட தொடர்ந்து இப்ப சர்ச்சையான கருத்துல சொல்லிட்டு வர்றாருல்ல. இப்ப அதாவது கட்சி தான் கெட்ட பேர் அது. நான் ஒன்னே சொல்லட்டுங்களா, ம், எவ்வளவு பேர் எவ்வளவு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தாலும் ம், இந்த காதுல வாங்கி இந்த காதை விட்டு போயிட்டே இருப்பாரு. ம், ம், அது எங்க அண்ணனோட பாலிசி. அவர் என்ன சொல்றாரோ, நான் ஜெயிச்சா அதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்றதா செய்வார், செய்யறதா சொல்லுவாரு. அது அவரோட இயல்பு. ம், ம், நீங்க சொல்ற மாதிரி இப்ப வந்து காசு வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாங்க, நல்ல வசதியானவங்களா பார்த்து போடுறாங்க. ம், ம், இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியல. இதெல்லாம் நான் போட்டு மண்டையில குழப்பிந்தேன்னு வச்சுக்கோ, ம், ம். அவர் மேல இருக்கிற ஆசை கம்மியாயிடும் மாதிரி எனக்கு தோணுச்சு. எதையுமே காலை வாங்குறது இல்ல. இப்போ ம். எனக்கு போஸ்டிங் கொடுக்கல, நான் வேலை செய்யாம இருந்தா என்ன ஆகும்? உங்களோட நீங்க விருப்பம் என்ன தானே. சொல்லுவீங்க? இப்ப இத்தனை என்ன நாள் ஒரு 10 வருஷமா பாக்குறீங்க, ம். என்னடா 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இப்ப என்னடா கம்பெனி ஒதுங்கிட்ட, எதுவுமே பண்றது இல்லை அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பா போஸ்டிங் ஏதாவது அப்போ ஆசைப்பட்டு நான் என்ன சொல்லுவேன் நீங்க எதிர்பார்ப்பீங்க தெரியுமா? ம், ம், இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு மரியாதை இடத்துல நான் எதுக்கு இருக்கணும் ம். அப்படின்னு சொல்லலாம்ல. ஆமா. ஏன் என் வாயில இருந்து வரல? அதுக்காக இல்ல. விட்டு கொடுக்க முடியல. ம், ம். உடம்புலயே ஊறிச்சு, விட்டு கொடுக்க முடியல. விட்டு கொடுக்க முடியல. சரிங்களா? எங்க போனாலும் சரி ஆ. அவரை விட்டு கொடுக்க மாட்டேன், அந்த குடும்பத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன். ம், ம், ம். சரி நீங்க என்ன இவ்வளவு செருப்பால் அடிச்சா கூட சரி அந்த குடும்பத்துல ஆ. நான் அங்கதான் இருப்பேன். இப்ப ஓகேவா? ம், ம். என்ன வந்து ஒரு சில பேர் நினைக்கிறாங்க, நம்மள இவ்வளவு இதுவா இருக்காங்க, இவனை நம்ம கட்சியில கூப்பிட்டுக்கலாமா, அதுல கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னு. ஆ. போதும், வணிகர் சங்கத்துல நல்ல பேர் இருக்குது, அது போதும். விஜய் அண்ணன் குடும்பத்திலயும் விஜய் அண்ணன் கிட்டயே நல்ல பேரு தாவேகால, அது போதும். சரி இவ்வளவு நேரம் பேசுனது நன்றி சார். கூடிய உங்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். நன்றி. கண்டிப்பா நான் வந்து நான் கும்புற திருச்செந்தூர் முருகன் அவரு மூலியமாவும் விஜய் அண்ணன் தெரிவிக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல இது கொடுத்தாலும் நல்லாதான் இருக்கும், நீ கொடுக்கலாம் நான் செஞ்சுதான் இருப்பேன்.